ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த vlog வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போதுங்க. நாங்கள் ஊருக்கு கிளம்ப போகிறோம்னு சொல்லி போன vlogல நான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு எப்படி நான் ப்ரிப்பேர் ஆகிறேன் அப்படின்றத பற்றி தான் இந்த vlog ஃபுல்லாக நான் ஷேர் பண்ண போகிறேன். ஹோப் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ எப்போவுமே நம்ம ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னா தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட்டு மாதிரி எழுதிக்கணுங்க. ஏன்னா நமக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் திங்ஸ் எல்லாம் இருக்கும். சப்போஸ் நம்ம மறந்துட்டு போயிட்டோம் அப்படின்னா நம்ம போகிற இடங்கள்ல அது கிடைக்காம கூட இருக்கலாம். ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு லிஸ்ட் எழுதிக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி ஊருக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு எல்லாருக்கும் கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு போவோம் இல்லையா? ஸோ அதையுமே நம்ம எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஞாபகமாக எல்லாருக்கும் வாங்கிட்டு போகலாம். ஸோ அதனால் நான் லிஸ்ட் எல்லாத்தையும் எழுதிட்டு அதுக்கப்புறமா தான் என்னோடய ஷாப்பிங்கை ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்போ நாங்கள் வந்து இந்த ஷாப்பிங்கை 2 நாள் பண்ணோம். ஒரே நாள் இல்லைங்க, 2 டிஃப்ரெண்ட் நாள் பண்ணோம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வந்து டண்டம் ஷாப்பிங் சென்டர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். இங்கே வந்து கொஞ்சம் ஹேண்ட்பேக்ஸ், அதுக்கப்புறமா வீட்டுக்கு தேவையான சாக்லேட்ஸு, ரிலேட்டிவ்ஸ்க்கு கொடுக்குறதுக்கு தேவையான சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் இதெல்லாம் வாங்குறதுக்காண்டி நாங்கள் வந்திருக்கோம். இப்போ நான் வந்து ஹவுஸ் ஆஃப் ஃப்ராசரில் இருக்கேன். இங்கே வந்து ஹேண்ட்பேக்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் இப்போ இங்கே வந்து கிறிஸ்மஸ் டைம் அப்படின்றனால நிறைய ஆஃபர்ஸும் இருந்துச்சு. ஸோ அதனால் ஒரு 20-30% ஆஃப்லலாம் நல்ல டீல் கிடச்சிது. ஸோ இதெல்லாம் பாருங்கள், ட்ராவலுக்கு தேவையான பேக்ஸு, செக்இன் பேக்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. ரொம்ப க்யூட்டாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நாங்கள் கிளம்புறதுக்கு ஒரு 3 டேஸ் முன்னாடியே எனக்கு தேவையான எல்லா ஷாப்பிங்கும் நான் முடிச்சிருவேங்க. ஏன்னா லாஸ்ட் மினிட் வரைக்கும் ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா மிச்ச வேலைலாம் நம்ம பார்க்க முடியாது இல்லையா? ஸோ ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே அதை நான் முடிச்சிடுவேன். அடுத்ததெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வீட்டில் இருக்கிற வேலை தான். ஃபுல்லாக கார்டன் க்ளீன் பண்ணுறது, அப்புறமா வீட்டை சுத்தப்படுத்துறது, அந்த மாதிரி வேலை தான் நாங்கள் பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கிளம்புறதுக்கு ஒரு 2 டேஸ் முன்னாடி என்னோடய கார்டன் எல்லாத்தையும் நாங்கள் க்ளீன் பண்ணிக்கிறோம். இப்போ இங்கே வந்து ஃபால் சீசன் அப்படின்றனால நிறைய இலை எல்லாமே காஞ்சு உதிர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் கார்டன்லேயும் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பெருசாக இப்போ காய் பழம் இதெல்லாம் வளர ஆரம்பிக்கல. வின்டர் ஸ்டார்ட் ஆகிட்டனால நமக்கு இப்போ எதுவும் வளராது. ஸோ அதனால் இன்னும் ஒரு 6-7 மந்த்ஸ்க்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம இப்போ ஊருக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே இது ரொம்ப காஞ்சு போயிடும் இல்லையா? ஸோ அதனால் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி வச்சுட்டு போனோம் அப்படின்னா வந்ததுக்கப்புறம் நம்ம ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் காஞ்ச இலை எல்லாத்தையுமே நம்ம பிச்சு எடுத்துகிட்டு ஃபுல்லாக அதை வந்து க்ளீன் பண்ணிக்க போகிறோம்.
எங்கள் தக்காளி செடியில் ஒரு சின்னதாக தக்காளியும் இருந்தது, அதையும் நான் பறித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்படியே விடுறதுக்கு மனசு இல்லை, ஸோ அதனால் பறித்து எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் நான் அதை. இப்போது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே கொஞ்சம் காய ஆரம்பிச்சிச்சு இந்த தக்காளி செடி. ஸோ வேறு ஒன்று இருக்குது, அது இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டுருக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம பிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு சீசனுக்கு நம்மளுக்கு நல்லா வளர்ந்து வந்துடும். அதே மாதிரி இந்த மின்ட்லேயும் பார்த்தீங்கன்னா காஞ்ச இலைலாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் பிச்சு எடுத்துக்கலாம். அப்படியே நம்ம விட்டோன்னா சரியாக வளராது. இது பாருங்கள் வெந்தயக்கீரை, அதில் கொஞ்சம் மட்டும் நான் அப்படியே விட்டுருந்தேன். வெந்தயம் இதெல்லாம் வளரட்டும் அப்படின்றனால கொஞ்சம் நல்லா வளர்ந்து வந்திருக்கு பார்த்தீங்களா. இதை நம்ம அப்படியே செடியிலே விட்டுட்டோன்னா நல்லா முத்தி வந்துருங்க. அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி காய் இருக்கு இல்லையா, அதுலேருந்து பிச்சு உள்ளே பார்த்தோன்னா இந்த மாதிரி வெந்தய விதை இருக்கும். இதை வந்து நம்ம காய வச்சுட்டு சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்ல வாசமாகவும் இருக்கும். இப்போ க்ளீனிங் எல்லாம் முடிச்சாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கத்தாழை செடி இருக்கு இல்லையா, அது ஓரளவுக்கு வளர்ந்து வந்துருச்சு. அதனால் வேறு தொட்டிக்கு நாங்கள் மாற்றுறோம். இது வந்து நல்லா வேறு விட ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா. கொஞ்சம் பெரிய தொட்டியில் மாற்றிட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லா வளர்ந்து வரும். ஸோ இது வந்து ரீபாட்டிங் மாதிரி. ஸோ இப்போ வந்து ஒரு பெரிய செடியில் நல்லா நம்ம காம்போஸ்ட்டை நெப்பிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து உள்ளே வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா உங்களுக்கு பெருசாகவே வளர்ந்து வர ஆரம்பிக்கும். இப்போ பெரிய வேலை கார்டன் க்ளீனிங் ஃபுல்லாக முடிச்சாச்சு. இனி அடுத்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து ஃப்ரிட்ஜை தான் க்ளீன் பண்ண போகிறேங்க. ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது மிச்சம் மீதி இருந்தது அப்படின்னா அதில் ஏதாவது சமைக்கலாமா அப்படின்ற மாதிரி நான் யோசனை பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஆல்மோஸ்ட் எல்லாமே காலி ஆயிடுச்சு. கொஞ்சம் கேரட் இருக்குது, அதே மாதிரி கொஞ்சம் பாலாக்கீரை இருந்தது. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நான் வந்து லஞ்சுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு லஞ்ச் ரெசிபி பண்ண போகிறேன். ஸோ ஃப்ரிட்ஜ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நான் மசாலாலாம் உள்ளே ஸ்டோர் பண்ண மாட்டேன். ஏன்னா இங்கே எப்போயுமே வெதர் கோல்டாக இருக்கனால நம்ம கபோர்டில் வச்சாலே அது வண்டு பிடிக்காமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஸோ அதனால் நான் ஃப்ரிட்ஜை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு போயிடுவேன். ஸோ இதில் வந்து ஏற்கனவே நான் ரசப்பொடி அந்த மாதிரி ஒரு சில தேங்காய் சேர்த்த பொடியெலாம் அரைச்சிருப்பேன். அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சம் மொத்தமாக நான் அரைச்சி வைப்பேன். ஸோ அது எல்லாத்தையுமே நான் ஃப்ரிட்ஜில் விடுறதுனால நான் ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணாமல் அப்படியே ஆன்லேயே விட்டுருவேன். இப்போ அடுத்ததாக இப்போ லஞ்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க. வீட்டில் இருந்து மிச்ச மீதிங்களை வச்சு நான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டாக ஒரு மண்பானை நான் சூடு பண்ணிக்கிறேன். அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து பருப்பு கூட்டு பண்ண போகிறேன். ஸோ இப்போ அந்த பருப்பை வந்து நம்ம நல்லா கழுவிட்டு தண்ணி சேர்த்து வேக வைக்க போகிறோம். மண்பானையில் சேர்த்து வேக வைக்கிறனால ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து குக்கர்லலாம் வேக வைக்க தேவையில்லை. தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் குக்கரில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து கீரை சேர்த்துட்டு கூட்டு பண்ணிடலாம். இப்போ பருப்பு வெந்துட்டு இருக்க டைமில் கேரட் பொரியல் நான் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து தோலை சீவிக்கலாம். கேரட்டில் தோல் சீவிட்டு அதுக்கப்புறமா என்னோடய ஃபுட் ப்ராசஸர் இருக்குது இல்லையா, அதில் தான் நான் வந்து துருவிக்க போகிறேங்க. ஸோ இந்த கேரட் வந்து ரொம்ப சிம்பிளாக நம்ம பண்ணிடலாம். சிம்பிளான ஒரு பொரியல் தான். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி இந்த கூட்டுக்கும் நான் வந்து பாலாக்கீரை தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த கீரை மட்டும்தான் ஃப்ரிட்ஜில் இருந்தது. ஸோ அதனால் இதை நல்லா நான் கழுவிட்டு கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கு பதிலாக வந்து நீங்கள் எந்த கீரை வேணால் சேர்த்துக்கலாம். வெந்தயக்கீரை சேர்க்கலாம், முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம், இல்லாட்டி வந்து அரைக்கீரை, அந்த மாதிரி எந்த கீரை வேணால் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த ரெசிபி. இப்போ ஃபுட் ப்ராசஸரில் நம்ம கேரட்டை துருவ போடுவோம். அதுக்கு அந்த பிளேட் அட்டாச்மெண்ட் எடுத்துகிட்டு ஃபுட் ப்ராசஸரில் வச்சுக்கலாம். இப்போ கேரட்டை சேர்த்துட்டு நம்ம இதை துருவி எடுத்துக்க போகிறோம்.
இப்போ பாருங்கள் 7 நிமிஷம் தான் ஆகுது. அதுக்குள்ளே எனக்கு வந்து பருப்பு சூப்பராக வெந்துருச்சு. மண் பாத்திரத்தில் சேர்த்தோன்னா ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். நல்லா உங்களுக்கு கொஞ்சம் அது மலர்ந்த மாதிரி ஆகும். அந்தளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம கழுவி சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கீரையை வந்து அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ கீரை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கீரையும் உங்களுக்கு வேகிறதுக்கு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் தான் ஆகும். அதே மாதிரி கீரை சேர்த்ததுக்கப்புறமா மூடி போட்டு வைக்காதீங்க, கலர் மாறிடும். அதனால் அந்த மாதிரி ஓப்பன் பாத்திரத்துலேயே வச்சுட்டு நீங்கள் அப்படியே வேக வச்சிங்கன்னா நல்லா அப்படியே அந்த பச்சை கலர்லேயே இருக்கும். ஸோ இப்போ அதை நல்லா கிண்டிட்டு நம்ம வந்து ஒரு 3 நிமிஷம் வேக வச்சுக்க போகிறோம். அந்த டைமில் நான் வந்து கேரட் பொரியலும் பண்ண போகிறேன். இப்போ கேரட் பொரியல் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு பாத்திரம் நான் சூடு பண்ணியிருக்கேன். இந்த பாத்திரத்தை பற்றி ரீசெண்டாக ஒரு விலாகில் நான் சொல்லியிருந்தேன். இது பற்றின டீட்டெயில்ஸு இது நான் வந்து இங்கே தான் வாங்கினேன். இது மாதிரியே சிமிலர் ப்ராடக்ட் வந்து நான் உங்களுக்கு லிங்க் அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நான் வந்து கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து தாளிச்சிருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துருக்கேன். வேணும்னா நீங்கள் வந்து பச்சை மிளகா இல்லாட்டி காஞ்ச மிளகா கூட சேர்த்துக்கலாம். ஸோ நான் வந்து சேர்க்கலை, எங்களுக்கு பிடிக்காது, அதனால் நான் சேர்க்கலை. ஸோ இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் மட்டும் நான் சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கிக்க போகிறேன். வெங்காயம் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா நம்ம துருவி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கேரட்டு, அதை வந்து அதில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு கீரையும் சூப்பராக வெந்துருச்சு. இந்த டைமில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. 3 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு கீரை ரெடி ஆயிரும். இப்போ அவ்வளோதாங்க, சிம்பிளான கூட்டு தயாராகிடுச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் ரெடி பண்ணி நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா துருவி எடுத்து வச்சுருக்க கேரட்டையும் இதில் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ அடுத்ததாக அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ அவ்வளோதாங்க, இது எல்லாத்தையும் நல்லா கிளறிட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். துருவின கேரட் அப்படின்றனால தண்ணி சேர்க்காமே உங்களுக்கு சீக்கிரம் வெந்துடும். ஸோ அதனால் தண்ணிலாம் அதுக்கு தேவைப்படாது. நல்லா கிளறிட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே நம்மளுக்கு இது வெந்துடும். ஸோ அந்த டைமில் வந்து நான் அந்த கீரைக்கு தாளிப்பும் ரெடி பண்ணிக்கிறேன். ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு, அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 காஞ்ச மிளகாவை அதில் உடச்சி நான் சேர்த்துக்கிறேன். அடுத்ததை பார்த்தீங்கன்னா வெங்காய வடகம்னு கிடைக்கும் உங்களுக்கு. இது நான் வீட்டிலே பண்ணி எடுத்துகிட்டு வந்தது தான். ஸோ இந்த வடகம் சேர்த்து தாளித்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதுலேருந்து கொஞ்சமாக நான் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அந்த கூட்டோடு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான ஹெல்த்தியான ஒரு கீரை கூட்டும் நம்மளுக்கு தயாராகிடுச்சு. இப்போ பாருங்கள் கேரட்டும் நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா கடைசியாக இதுக்கும் கொஞ்சமாக நான் வந்து தேங்காய் துருவல் சேர்க்குறேன். ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா அதை வந்து ஒரு நிமிஷம் கிளறிட்டு இறக்கி வச்சிடலாம். ரொம்ப சிம்பிளான லஞ்சு தான். இப்போ இந்த லஞ்சை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அடுத்ததான் நான் க்ளீனிங்கை கண்டினியூ பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வெளியில் தான் வாங்கி சாப்பிட போகிறோம். ஸோ அதனால் இதுக்கப்புறம் நான் குக் பண்ண மாட்டேன். அதனால் அதை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஃபுல்லாகவே நான் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பேக்கிங் வேலை இதெல்லாம் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு லஞ்சையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா. அதேமாதிரி ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நான் கபோர்டில் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது கரண்டி அந்த மாதிரிலாம் நான் வந்து கவுண்டர் டாப்பில் வச்சுருப்பேன். ஸோ அது எல்லாத்தையுமே கபோர்டில் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள் நிறைய நம்ம ஐட்டம்ஸ்லாம் பேக் பண்ணனால வீடையும் க்ளீன் பண்ணனால நிறையா குப்பை சேர்ந்துருச்சு. ஸோ இது எல்லாத்தையும் வெளியில் போய் பின்னில் போட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நான் வீடையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்க போகிறேன். இப்போ பாருங்கள் நான் வந்து ஏற்கனவே நேற்று வந்து வேக்யூம் கிளீனர் போட்டு நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேனால சோஃபா எல்லாத்தையுமே நான் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா லேசாக வந்து மார் வச்சு கூட்டிட்டு மாப் போட்டு ஃபுல்லாக வீடை தொடச்சி விட்ற போகிறேன். ஸோ இதோட என்னோடய க்ளீனிங் ப்ராசஸும் முடியுதுங்க. அடுத்ததான் நான் வந்து பேக்கிங் பண்ணிட்டேன் அப்படின்னா அவ்வளோதான், எல்லா வேலையும் முடிஞ்சிடும். ஸோ இப்படி தாங்க நான் ஒரு இடத்துக்கு கிளம்புறேன் அப்படின்னா நான் ப்ரியராக இந்த மாதிரி வேலைகள் தான் வீட்டில் பண்ணி வச்சுட்டு போவேன். ஹோப் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நிறைய விலாக்ஸ் வந்து இந்தியாவிலேருந்து உங்களுக்கு ட்ராவல் விலாக்ஸோட உங்களுக்கு நான் வந்து நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சுஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விலாக்ஸ் ரெசிபீஸோடு அடுத்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். சுஜிஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு.